This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. பாமகவின் மகளிரணி, மாணவரணி, இளைஞரணி கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் தைலாபுரம் இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காமராஜ் வழங்க கேட்கலாம். காமராஜ், ஏற்கனவே நேற்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பெரும்பாலானோர் பங்கேற்காத நிலையில இன்னைக்கு இன்னொரு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடக்க இருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு யாரெல்லாம் வருகை தந்திருக்காங்க? கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது? திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய தைலாபுரம் நிலையத்தில் நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர்களோட கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் மட்டுமா பங்கேற்றனர். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டம் நடக்கும்போதே கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் இந்த கூட்டம் எதற்காக நடைபெறுவது என்றால் 50 தொகுதிகளில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதிகளில் போட்டியிடுவதால் அந்த போட்டிகளில் 50 தொகுதிகளில் எப்படி வெற்றி பெறுவது, குறிப்பாக 40 தொகுதிகளாக வெற்றி பெற வேண்டும், அதற்கான வியூகங்களை எவ்வாறு வகுக்க வேண்டும் என்ற நுணுக்கங்களை கட்சி நிர்வாகிகளுக்கு தெரிவிப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை பெறுவதற்காக கூட்டம் நடைபெறுவதாக தெரிவித்திருந்தார். அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகிய மூவர் மட்டுமே கலந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில இன்றைய தினம் அக்கட்சியை சார்ந்த மாநில மகளிர் அணி அமைப்பை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, மாணவர் அணி அமைப்பை சார்ந்தவர்கள், இளைஞர் அணி அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், மூன்று அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளுடைய கூட்டம் தைலாபுரம் நிலையத்தில் இன்று நடைபெறுவதாக ராமதாஸ் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் மகளிர் அமைப்பை சார்ந்தவர்களும் மாணவர் அமைப்பை சார்ந்தவர்களும் தற்போது வருகை புரிந்திருக்கிறாங்க. தற்போது வரை பார்த்தீங்கன்னா மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மற்றும் மாநில தலைமை செயலாளர் அன்பழகன் ஆகிய இருவரும் கலந்து கொண்டிருக்காங்க. அதே போன்று மகளிர் அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளும் இப்ப தைலாபுரம் நிலையத்தில் வருகை புரிந்திருக்கிறாங்க. இவர்களுடைய கூட்டமானது 11 மணி அளவில் தைலாபுரம் நிலையத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திலும் தேர்தல் தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகிறது. பாமகவோட இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க வந்திருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி காமராஜ். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.